ஹாய் நியூ மாம்ஸ் டு பி. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹாஸ்பிட்டல் பேக், டெலிவரி பேக் எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், என்னென்ன திங்ஸ் நமக்கு தேவை அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். எசென்ஷியல் திங்ஸ் நமக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இல்லை, பிஃபோராக நம்ம பாட்டி காலத்தில், அம்மா காலத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பெயின் வந்துச்சு, நாங்கள் பாட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், 2 சேலை எடுத்துகிட்டு போனோம், அவ்வளோதான், குழந்தை பிறந்துச்சு, வீட்டுக்கு வந்துச்சும்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து எல்லாமே ஃபுல் ப்ரிப்பேர்டாக தான் நம்ம போகிறோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ்ஃபுல் ப்ளஸ் எசென்ஷியல்னு நான் நினச்சினோம். ப்ளஸ் நானும் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஹோப் இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாஷபிள் பேக் எடுத்துக்கோங்க. நியூ பேக் ஒரு வாஷபிள் பேக் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்ஸ் பார்க்கலாம். கிளாத்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக 2 பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஃப்ரண்ட் ஓப்பன் நைட்டிஸ். ஃப்ரண்ட் ஓப்பன் நைட்டிஸ்னால் இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கின் டு ஸ்கின் வைப்பாங்க டாக்டர்ஸ். அந்த மாதிரி டைமில் நமக்கு அடிக்கடி நம்மளை வைக்க சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னா, ஒன் செகண்ட், இப்போ ஆஃப் ஜிப் இருக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஸ்டொமக் வரைக்கும் இது ஓப்பன் ஆகும் இந்த ஜிப்பு. ஸோ இந்த மாதிரி நைட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கும் சரி, குழந்தைய உங்கள் உடம்போடு சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம குளிராக இருக்கும், ஏசி ஆப்வியஸாக ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ இருக்குது. ஸோ குளிராக இருக்க டைமில் நீங்கள் சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சாக்ஸு, அதுக்கப்புறம் இன்னர்ஸு, நர்சிங் ப்ராஸ், அதுக்கப்புறம் பேண்டீஸ், நார்மல் பேண்டீஸ், அண்டு நமக்கு தேவையான மெட்டர்னிட்டி பேட். உங்களுக்கு இப்படி ஹோல் பேக்காக எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 2 to 3 days தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு கூட போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கூட யார் ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ யாரோ இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸஸ், பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 to 3 நைட்டிஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நல்ல காட்டன் டவல்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வாட்டர் அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்ல பெரிய டவலாகவே எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் நல்ல பெரிய டவலாகவே எடுத்துக்கோங்க. கூட இருக்கவங்களுக்கும் எடுத்துக்கோங்க. டிஸ்போசபிள் பீரியட் பேண்டீஸ், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பேண்டீஸ் போட்டு பேட் ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அந்த ஒரு 15 to 20 daysக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேபியை பார்த்துட்டு இதுவும் ஈஸியாக எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து, நான் எவரி வாங்கியிருக்கேன். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ட்ரையல் பேக் இருக்குது, 2 pads அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ்ன்னு பார்த்தா இதுதான் மெயின். நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு நைட்டிஸ், அப்புறம் நர்சிங் ப்ராஸ், அவ்வளோதான். இது வந்து ஆர்கனைஸ்டு பேக்ஸு. இது வந்து நான் பேபிக்காக வாங்கினேன். இது நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் கேரி பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய பேக் நம்ம ஆர்கனைஸ்டு பேக் உள்ளே வைக்கும்போது நிறைய ஸ்பேஸ் அடைஞ்சிரும். ஸோ நம்ம அந்த டைமில் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக திங்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதனால நான் இது அமேசானில் வாங்கினேன். அதுக்கப்புறம் மற்றபடி பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து ஹாஸ்பிட்டலோட மெயின் ஃபைல்ஸு, இன்சூரன்ஸ் காப்பீஸ், இதெல்லாம் வந்து தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கம்பல்சரியாக நமக்கு ரொம்ப மஸ்ட்டு. அவ்வளோதான், இந்த சைடு அவ்வளோதான். நம்ம இந்த சைட் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஹீட்டிங் பேக். இந்த பேக் எதுக்குன்னா, நமக்கு பெயின் பேக்கில் வரும்போது, கால் ப்ளஸ் பேக்கில் வரும்போது நம்ம இது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ப்ளக் பாயிண்ட் இருக்கும். இது வந்து 2 to 3 minutesல நல்லா ஹீட் ஆகிடும். மேக்ஸிமம் 2 to 5 minutes அவ்வளோதான். நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஸோ உங்களோட பெயினுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஹீட்டிங் பேட் ஆர் ஹீட்டிங் பேக் கூட வாங்கிக்கலாம். ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு ஹீட் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கணும். அதனால நான் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுறேன். இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டிங் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப். இது லவ் லேப் ஓடுது. இது வந்து கம்பல்சரி கிடையாது. இஃப் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது நமக்கு முடியலை, சடனாக ஏதாவது டாக்டர்ஸ் கேட்டாங்க அந்த மாதிரினா நமக்கு இன்னும் ஒன்றா வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இது வந்து கம்பல்சரி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ். டிஷ்யூ வந்து நமக்கு எசென்ஷியலாக அந்த டைமில் தேவைப்படும். ஸோ அது மாதிரி ஹோல் பேக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நான் இதில் வந்து ஆஃப் தான் எடுத்துகிட்டு போகிறேன். தனியாக இந்த மாதிரி ஒரு பேக்கில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிப்பர் பாட்டில். மோஸ்ட்லி மாம்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து ரெகுலர் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில்லாம் வச்சுருக்கேன் வாட்டர். இது வந்து நமக்கு பெயின் வர டைமில் தண்ணி வந்து நிறைய அதிகமாக குடிக்க சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளால் வந்து வாயை ஓப்பன் பண்ணி பெருசாக குடிக்க முடியாது. இதனால் நம்ம சிப் பண்ணி ஈஸியாக குடிச்சிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு அந்த டைமில் யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பெயின் வரும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இது கையில் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கில் எங்கே பெயின் வந்தாலுமே இந்த டென்னிஸ் பால் ஒன்று வாங்கிக்கோங்க. ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி வச்சு ஜஸ்ட்டு இப்படி ரொட்டேட் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெயின்லாம் ரிலீஃப் ஆகும். ஸோ இது 2 பால்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக கேரியும் பண்ணிக்கலாம். அதனால் நான் இது வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க் அண்ட் கெட்டில் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நம்ம ஹாட் வாட்டர் தேவைப்படும் போது ப்ளஸ் காஃபி டீ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இது பண்ணுறதுக்கு, இல்லை மில்க் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். கெட்டிலும் நான் வந்து தனியாக வாங்கிட்டேன். இது எல்லாமே நாங்கள் வந்து இப்போ தான் வாங்கினோம். பிகாஸ் ஆல்ரெடி இருக்க ஹீட் கிளைமேட்டில் எங்களால் அந்த மாதிரி ஹாட் வாட்டர்லாம் குடிக்க முடியல. அதனால் இப்போ தான் வாங்கிட்டோம். இது எல்லா லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. அடுத்தது ப்ரெஸ்ட் பேட். இது கண்டிப்பாக தேவைப்படும் எல்லாருக்குமே அந்த டைமில் நம்ம இன்னவேல வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, நர்சிங் ப்ராவில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் லவ் லேப்போடு தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் மெட்டர்னிட்டி பேட்ஸ் ஆல்ரெடி காமிச்சிட்டு எல்லாமே வந்து நீங்கள் இப்படி ஃபுல் பேக்கேஜாக எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன ஒரு 2 to 3 days தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு 10 or 15 அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேரி பண்ணிக்கோங்க. பட் இவ்வளோ கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மாமோட எசென்ஷியல் திங்ஸு. கோம்பு, இது வந்து குட்டி மிரர் அண்டு சிசர் கம்பல்சரியாக தேவைப்படும். சிசர் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பவுடர் அண்ட் ஸ்டிக்கர், ஒரு கேட்சர் கிளிப் ஹோலாக கேட்ச் பண்ணி போடுறதுக்கு, ஹேர் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எனக்கு தேவைப்படும் தோடிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட கூட இருக்கவங்களுக்கு ப்ரஷ்ஷு, பாடி வாஷ் நான் எடுத்திருக்கேன், சோப் எடுத்துக்கலாம், பேஸ்ட்டு அண்ட் சானிடைசர் வந்து பேபியை பார்க்க வருவாங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கலாம். அவங்க வெளிலேருந்து வருவாங்க, டக்குன்னு பேபியை கேரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சானிடைசர் அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு ஸ்மால் பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். டாக்டர் அட்வைஸ் படி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் இது வந்து கண்டிப்பாக ஏசி, எனக்கு ட்ரை ஸ்கின், அதனால நான் வந்து மாய்ஸ்சரைசர் வாங்கியிருக்கேன். ஏசி ஒத்துக்காது, ஸோ அதனால் வச்சுருக்கேன். அண்ட் சியா பட்டர் வந்து த மாம்ஸ் அண்ட் கோல வாங்கினேன். சம் இச்சிங் இருக்கும் அந்த டைமில் லாஸ்ட் மந்த்லலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோகோனட் ஆயில், ஆஸ் யூஷுவல் கோகோனட் ஆயில் தான் பெஸ்ட்டு எப்பயுமே. நம்ம வந்து அது இல்லாமல் ஷியா பட்டர் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து எக்ஸ்ட்ரா ஏசியில் இருக்கிறனால நம்ம கேரி பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1 second, இது பார்த்திங்கன்னா HPL லெனோலின் லிப்பில் க்ரீம். இது வந்து எதுக்குன்னா நம்ம பேபி பிறந்த டைமில் நிப்பிள் சம் இஷ்யூ வரும். அது டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. நான் லிங்க் அமேசான்லேயும் இருக்குது, ஷேர் பண்ணுறேன். இது சானிடைசர் இல்லை, ஹேண்ட் வாஷ் அண்டு கேண்டீன் டஸ்டிங் பவுடர்.
கேண்டிங் டஸ்டிக் பவுடர் வந்து யூஸ்வலாக இச்சிங் இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு அந்த மாதிரி ஆச்சு லைட்டாக. அப்போ டாக்டர் வந்து எனக்கு இது ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணேன், நல்லா இருந்தது. இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் காமிச்சேன். ஹேண்ட் வாஷ் அஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். அப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அங்கே போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. அதை வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுச்சா எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 or 2 days இருப்போம் நம்ம ஹாஸ்பிட்டலில். ஸோ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும், நல்லா சாப்பிடணும். ஆனால் ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ ஹெல்த்தியான ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்துக்கோங்க. ஃபோன் சார்ஜர், அதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கவங்களோட ஃபோன் சார்ஜர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீடிங் பில்லோ வந்து உங்களுக்கு எசென்ஷியலாக தேவைப்படும். உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா ஃபீடிங் பில்லோ வாங்கிக்கோங்க. நான் வாங்கலை இது வரைக்கும், பிகாஸ் நான் என்ன பேபின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு இருக்கேன், அதனால் வாங்கலை. அதுக்கப்புறம் டம்ளர், பிளேட்ஸ், ஸ்பூன்ஸ், அப்புறம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆயில் ஐட்டம் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது லாஸ்ட் மினிட்ல. அதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த திங்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அந்த டைமில் வந்து உங்களுக்கு அவங்க எடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ வந்து மாம்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.